நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை ஐடியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ஃபீல்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிலாம் போக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் வந்து போடுவாங்க. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட அந்த ஓனர்ஷிப் எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும். வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ வந்து இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இருக்கு. உங்களுக்கு அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் அந்த இதை பொறுத்து உங்களுக்கு மினி ரத்னா நவரத்னா இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க ஜாப் வாங்கணும் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுங்க. கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்யூ கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு ஈஸி மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டாப் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கே இந்த பிஎஸ்யூ கம்பெனி அந்த மாதிரியான காலேஜுக்கு வந்து போவாங்க. ஸோ அப்போ டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் கூட ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனியில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் மட்டும் படித்தா போதாது, யூஜிசி நெட் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்இ எம்டெக் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும் உங்களால். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியோட ஜாப் போர்ட்டல்ஸில் உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி பேஸ்லேயே டேரெக்டாக எக்ஸாம் வச்சு அப்புறம் ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வச்சு ஓவராலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் உங்களோட கேட்டகரி ஏஜ் லிமிட் எந்த வருஷம் பாஸ் அவுட் இதை பேஸ் பண்ணிலாம் போஸ்டிங் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சிஎஸ்சி ஐடின்னு இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.